வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இயற்பியலில் நம்ம இந்த கிளாஸில் ஹீட் டாபிக் பார்க்க போகிறோம். ஹீட்னா என்னது? வெப்பம். நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் ஒரு 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ்னால் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இயற்பியல் அளவுகள், மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ரெண்டாவது டாபிக் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்த்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டினா மின்னோட்டவியல். ரெண்டாவது டாபிக் வந்து மின்னோட்டவியல். அடுத்து அதான் மின்னோட்டவியல், மின்னியல் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மூணாவது நம்ம சவுண்டு பார்த்துருக்கோம். சவுண்டுனா ஒளியியல் பார்த்தோம். ஒளியியல் பார்த்தாச்சு. இந்த 3 டாபிக் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப்பம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் 6வது ஃபிசிக்ஸ், 7வது ஃபிசிக்ஸ், 8வது ஃபிசிக்ஸ் இது மாதிரி வரிசையாக படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் முக்கியமான டாபிக் ஃபஸ்ட்டு இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்லாம் படிக்க தேவையில்லை. முக்கியமாக எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இந்த டாபிக்லாம் படிங்க. நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க. ஓகே, அப்போ இதில் எல்லாமே நான் சொல்கிற ஆர்டர் எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால நம்ம இந்த டாப்பிக்கில் எப்படி படிக்கலாம், ஸ்கூல் புக் நோட்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட நோட்ஸ் எப்போதுமே இப்படி தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு நோட்ஸ் இருக்கும், அப்புறம் கீழே லாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டில் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு படிக்கும்போதே அப்படியே நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப்பும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம ஜென்ரல் சயின்ஸில் ஹீட்டு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹீட்டுனா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹீட்டுனா அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹீட்டுனா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. வெப்பம்னா என்னென்னா, வெப்பம் ஒரு வகை ஆற்றல். ஓகேவா? அந்த வெப்பம் ஒரு வகை ஆற்றல். ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலின் கூட்டுத்தொகையே மூலக்கூறின் அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அக ஆற்றல், அக ஆற்றல்னா இன்டர்னல் எனர்ஜி. த சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கால்ட் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா பொட்டன்ஷியல், அதாவது கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டோட கூட்டுத்தொகை தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி ஒரு பொருளிலிருந்து எப்போ வெளிப்படுதோ அதுதான் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் போது அதுதான் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்டர்னல் எனர்ஜி வென் ஃப்ளோஸ் அவுட் இஸ் கால்டு ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கால்ட் ஹீட் எனர்ஜி. அப்போ வெப்பம்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வெப்பம் ஒரு வகை ஆற்றல். வெப்பம் ஒரு பொருளிலிருந்து அக ஆற்றல் எப்போ வெளிப்படுதோ அதுதான் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அக ஆற்றல்னா என்ன? இன்டர்னல் எனர்ஜினா அக ஆற்றல்னா இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்லாம் இதுதான். நம்ம சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th 10th புக்கில் என்ன இருக்கோ அதுலேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஓகே, 9th 10thலேருந்து. நெக்ஸ்ட் பாருங்க, வெப்பத்தின் விளைவுகள் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வெப்பத்தின் விளைவுகள், இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம். வெப்பத்தின் விளைவுகளில் ஒரு 4 விளைவுகள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா விரிவடைதல். எப்பொழுதுமே வெப்பப்படுத்தினா ஒரு பொருள் விரிவடையும். அதில் திடப்பொருளை விட திரவ பொருள் அதிகமாக விரிவடையும். இந்த திரவத்தை விட வாயு பொருள் அதிகமாக விரிவடையும். வாயுனா கேசியஸ் பார்ட்டிகல். ஓகேவா? திடப்பொருள்களை விட திரவ பொருள்கள் அதிகமாக விரிவடையும். ஆனால் வாயு பொருள்கள் திட திரவ ரெண்டையும் காட்டிலும் அதிகமாக விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் ஃபார் லிக்விட்ஸ் தென் ஃபார் சாலிட் அண்ட் மேக்ஸிமம் இன் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த பொருள் அதிகமாக விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெயில் காலங்களில், ஓகேவா, வெயில் காலங்களில் அதிக வெப்ப ஆற்றல் ரயில் தண்டவாளங்களை விரிவடைய செய்கிறது. எனவேதான் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே சிறிய இடைவெளி விடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? சிறிய இடைவெளி விடப்பட்டிருக்கும். ஓகேவா? சம் கேப் பிட்வீன் 2 ரயில்வே ட்ராக்ஸ். ஏன்னா டூரிங் சம்மர் டைம்ஸ் மோர் ஹீட் காசஸ் ஹீட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகி விரிவடைந்து அது ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தும். அதனால தான் சிறிய கேப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரயில் தண்டவாளம் இப்படி போயிட்டு இருக்கு, 2 இது போயிட்டு இருக்குன்னா இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில சின்ன கேப் இருக்கும். இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில சின்ன கேப் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில இந்த கேப்பை தான் சொல்கிறாங்க, இந்த கேப் சொல்லலை. ஓகேவா? ஃபாலோ பண்ணுறீங்களா? இதுதான் ரயில் தண்டவாளம். ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. கூற்று காரணமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
நெக்ஸ்ட் ஒரு வெப்பப்படுத்தும் போது அடுத்து என்ன விளைவு ஏற்படும்? ஃபர்ஸ்ட் விளைவு விரிவடைதல் சொன்னோம். ரெண்டாவது வந்து வெப்பநிலை மாற்றம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தணும்னா கண்டிப்பா அதோட வெப்பநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் இயக்க ஆற்றலும் அதிகரிக்குது. இயக்க ஆற்றல் அதிகரிச்சாவே வெப்பநிலை உயரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட். சேஞ்ச் இன் ஸ்டேட்னா நமக்கு தெரியும், நிலை மாற்றம். இப்போ திடப்பொருள் இருக்கு, திடப்பொருளை டைரக்டா ஹீட் பண்ணா வாயுவா மாறும். வாயு நம்ம சூடம் இருக்குல்ல, சூடம்னா கற்பூரம். கற்பூரம் இதை வந்து டைரக்டா ஹீட் பண்ணோம்னா அது வாயுவா மாறிடும். இதுக்கு பேர் வந்து சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பதங்கமாதல். அப்படின்னு நிறைய நிலைகள் இருக்கு. சேஞ்ச் இன் ஸ்டேட்னா நிலை மாற்றம்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் முக்கியமா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தினா வேதியியல் மாற்றம் ஏற்படும். வேதியியல் மாற்றம்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? அப்போ வெப்பத்தினால இந்த 4 விளைவுகள் ஏற்படும். பார்த்துக்கோங்க, வெப்பத்தினால இந்த 4 விளைவுகள். ஃபர்ஸ்ட் விளைவு என்ன பார்த்தோம்? விரிவடைதல். ரெண்டாவது விளைவு என்ன பார்த்திருக்கோம்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை மாற்றம். மூணாவது விளைவு என்ன பார்த்திருக்கோம்? நிலை மாற்றம். நாலாவது விளைவு என்ன பார்த்திருக்கோம்? வேதியியல் மாற்றம் பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து முக்கியமானது என்ன பார்க்க போறோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர், வெப்பம் பரவுதல். வெப்பம் எந்தெந்த வழிகள் எல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ways அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ways. வெப்பம் 3 வழிகளில் பரவுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? கண்டக்ஷன். ரெண்டாவது ஒன்று வெப்பச்சலனம். மூணாவது வெப்ப கதிர்வீச்சு. ஓகேவா? ரேடியேஷன். இந்த 3 வழிகளில் பரவுது. இந்த 3 வழியும் நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வழி வெப்பம் பரவுதல்ல ஃபர்ஸ்ட் வழி வெப்ப கடத்தல் பத்தி பார்க்க போறோம். ஹீட் கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல்னா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. வெப்ப கடத்தல்னா வெப்பம் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு, இதுதான் வெப்ப கடத்தல்னு சொல்றாங்க. The process of heat in solids, பொதுவாக இது திடப்பொருளில் தான் நடக்கும். வெப்ப கடத்தல் பொதுவாக திடப்பொருளில் தான் நடக்கும். The process of transfer of heat in solid from a region of higher temperature to a region of lower temperature without the actual movement of particle. Without மூலக்கூறுகளின் இயக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் வெப்ப கடத்தல். எப்பொழுதுமே ஹை டெம்பரேச்சர்ல இருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு போகும். ஓகேவா? வித்தவுட் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். இதுல வேற டவுட் இருக்கா? அடுத்து அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல். இதுல அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் என்ன சொல்லலாம்? அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். இப்போ கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப்ல என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனால்தான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்சில்ஸ். அலுமினியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யுட்டென்சில்ஸ் டு குக் ஃபுட் குவிக்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலுமினியம் சிறந்த வெப்ப கடத்தி. அப்போ அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால், பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால் அதை வெப்பநிலை மானியில பயன்படுத்துகிறோம். பாதரசம் வந்து கண்ணாடியில் ஒட்டாது. பெரும்பாலான எல்லா வெப்பநிலை மானிலையும் பாதரசம் தான் பயன்படுத்துவாங்க, கண்ணாடியில் ஒட்டாது. சீரான வெப்பநிலை மாற்றத்திற்கும் சீராக விரிவடையும் சொல்லுவாங்க. சீராக விரிவடையும், யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அதில். ஓகே, சடன் சேஞ்ச் இருக்காது, திடீரென சேஞ்ச் ஆகாது, திடீரென குறையாது, யூனிஃபார்மாக போயிட்டு இருக்கும். கண்ணாடியில் ஒட்டாது, டஸ் நாட் ஸ்டிக்கி டு த கிளாஸ், அப்படி கிளாஸில் ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர் பிகாஸ் இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஓகேவா? இது வந்து சிறந்த வெப்ப கடத்தி, சிறந்த மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வெயில் காலங்களில், சரி குளிர் காலங்களில் கம்பளி ஆடை உலன் கிளாத் வந்து அணியிறோம். வின்டர் சீசனில் கம்பளி ஆடை அணியிறோம். கம்பளி ஓர் அரிதிர் கடத்தி அப்படின்னு சொல்றாங்க. கம்பளி ஓர் அரிதிர் கடத்தி, எனவே உடலின் வெப்பத்தை வெளிப்புறத்திற்கு கடத்தாமல் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டக்ஷன் அண்ட் டெய்லி லைஃப்ல இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்தி. ரெண்டாவது பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தி. உலன் கிளாத் வந்து அரிதிர் கடத்தி. இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது வகை வெப்பச்சலனம். வெப்பச்சலனம் ரொம்ப முக்கியங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. நான் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெப்பச்சலனம்னா என்னன்னா, ஒரு திரவத்தின் பொதுவாக அது வெப்ப கடத்தல் எதில் நடக்கும்? திடப்பொருள் நடக்கும்னு பார்த்தோம். இது திரவத்தில் நடக்கும்.
இல்லைனா சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறும். வெப்ப கன்வெக்ஷன் அப்படின்னா ஹீட் கன்வெக்ஷன்னா வெப்பச்சலனம். சாலிட்ல இருந்து லிக்விடு, பொதுவாக லிக்விட்ல தான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு திரவத்தில் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றோம். Convection is the flow of heat. Convection is the flow of heat through a fluid from places of higher temperature to the places of lower temperature. வெப்பம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு. By movement of particle. ஓகேவா, அங்கே என்ன வித்தவுட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் சொன்னோம். இங்கே ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கணும், மூலக்கூறுகளின் இயக்கமின்றி. இப்போ என்னன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்க, லிக்விடு, தண்ணியை ஒரு அரை மணி நேரம் கொதிச்சுட்டே இருந்தா ஆகும், இது அப்படியே பபுள்ஸாக மேலே போகும், மேலே போய் அப்படியே ஆவியாக போயிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம். ஓகேவா, இதுதான் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பச்சலனம் எங்கே நடக்கும்? வெப்பச்சலனம் லிக்விடில் நடக்கும். மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம் இருக்கும், வித் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும். ஓகேவா, ஏன்னா தண்ணி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க, கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் வெப்ப சலனம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஹாட் ஏர் பலூன்ஸ், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது சூடான காற்று பலூன்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹாட் ஏர் பலூன்ஸ். அடுத்து பிரீசஸ், நிலக்காற்று மற்றும் கடல் காற்று, அதாவது சி பிரீஸ், லேண்ட் பிரீஸ்னு தனியாக கொடுத்துருக்கேன், கடல் காற்று, நிலக்காற்று. அப்புறம் காற்றோட்டம், விண்டு ஃப்ளோ ஆகுதுல்ல, இப்போ காற்று வீசுதுல்ல, அப்போ ஹாட் ஏர் எப்பொழுதுமே ஃப்ளோஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர், அதாவது அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து குறைவான அழுத்தமுள்ள பகுதியை நோக்கி வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் டு ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர். அதிக அழுத்தமுள்ள பகுதியிலேருந்து குறைவான அழுத்தமுள்ள பகுதிக்கு இந்த காற்றோட்டம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காற்றானது அதிக அழுத்தமுள்ள பகுதியிலேருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 6வது எக்ஸாம்பிள், சிம்னினா புகைப்போக்கி. வீட்டில் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்களா, வீட்டில் சமையல் அறையில் இல்லை தொழிற்சாலையில், அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு கேட்பாங்க. கன்வெக்ஷன், ஹீட் கன்வெக்ஷன் அடிப்படையில் தான் செயல்படுது. புரியுதா, ஹீட் கன்வெக்ஷன். சமையல் அறைகளிலும் தொழிற்சாலைகளிலும் ஒரே உயரமான புகைப்போக்கிகள் வைத்திருப்பர், அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில், என்ன தத்துவம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெப்பச்சலனம், ஹீட் கன்வெக்ஷன். அடுத்து பாருங்க, இந்த சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளிமண்டலத்துக்கு சென்று விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. as the hot gases and smoke are lighter they rise up in the atmosphere அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணிக்கணும், அதில் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த மின்விசிறி, மின் விளக்கு ஆகியவற்றில் உள்ள கருப்பு கரை, இதுவும் ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா, கட்டம் போட்டு கொடுத்துருக்குது. பிளாக் மார்க்ஸ். ஓகேவா, அதில் என்ன சொல்றாங்க, மின் விளக்கு அல்லது மின் விசிறி ஆகியவற்றின் மேற்பகுதியில் இருக்கும் சுவர் அல்லது கூரையில் இருக்கும் கருப்பு கரை, பிளாக் மார்க்ஸ், வெப்பச்சலனத்தின் காரணமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது லேம்ப் ஆர் சீலிங் ஆஃப் த லைட், அதில் வால் ஆர் சீலிங் ஆஃப் த லைட், அதில் பிளாக் மார்க்ஸ் டியூ டு கன்வெக்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வெக்ஷனல் கரண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்பச்சலனம் பற்றி பார்த்தாச்சு. வெப்பச்சலனம்னா என்ன? வெப்பம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் பரவுவது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம்? சூடான காற்று பலூன், நிலக்காற்று, கடல் காற்று, காற்றோட்டம், அப்புறம் புகைப்போக்கி, அப்புறம் பிளாக் மார்க்ஸ் அப்பியர் ஆன் த வால் ஆர் சீலிங் ஆஃப் லைட் ஆர் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கதிர்வீச்சு, 3வது ஹீட் டிரான்ஸ்ஃபர். கதிர்வீச்சு, இந்த 3 ஹீட் டிரான்ஸ்ஃபரும் படிக்கணும். அப்போ கதிர்வீச்சு என்னது? வெப்ப ஆற்றல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா, மின்காந்த அலைகளாக பரவும் நிலையை வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. Thus radiation is the flow of heat from one place to another places by electromagnetic waves அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூரியனிடமிருந்து நமக்கு கிடைக்கும் வெப்ப ஆற்றல் கதிர்வீச்சு மூலமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. Transfer of heat energy from the sun reaches us in the form of radiation, அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்களேன், ரேடியேஷன் இஸ் எமிட்டட் பை ஆல் பாடிஸ் above 0 கெல்வின். தமிழ்ல 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருள்களிலிருந்தும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருள்களிலும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். ஓகேவா, இதாங்க அந்த கதிர்வீச்சு பத்தி. அதுக்கப்புறம் அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு,
அப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, சில பொருள்கள் வந்து வெப்பத்தை உட்கவரும், சில பொருள்கள் வந்து வெப்பத்தை உமிழும். ஓகேவா? சம் ஆப்ஜெக்ட் அப்சார்ப் ரேடியேஷன் அண்ட் சம் அவுட்டர் ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் தம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இதில் முக்கியமான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போலோமீட்டர்னு ஒன்று இருக்குங்க. போலோமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். போலோமீட்டர்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வெப்ப கதிர்வீச்சை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. போலோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹீட் ரேடியேஷன். போலோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹீட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வெப்ப கதிர்வீச்சை அளக்க பயன்படும் கருவி போலோமீட்டர். இந்த மீட்டர் பத்திலாம் தனியாக இன்னொரு கிளாஸ்ல போடுறேன். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஹைட்ரோமீட்டர் ஈரப்பதத்தினை அளக்க பயன்படுகிறது. ஓகேவா? அது மாதிரி என்னென்ன மீட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற நான் இன்னொரு கிளாஸ்ல தரேன். அடுத்து அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப்ல என்னென்ன இருக்கு. இப்போ வெள்ளை நிறம் சார்ந்த ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே கருப்பு நிறம் என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும். அதனாலதான் கோடை காலங்களில் உடலை குளிர்ச்சியாக வைக்கும். கோடை காலத்துல சம்மர் சீசன்ல பிளாக் கலர் ஷர்ட் அதிகமா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் கருப்பு நிறம் பூசப்படும். இது அதிக கதிர்வீச்சினை உட்கவரும். அதனால சொல்றாங்க பேஸ் ஆஃப் த குக்கிங் யூட்டென்சில்ஸ் இஸ் blackened because black surface absorb more heat radiation அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விமானத்தோட புறப்பரப்பு ஹைலி பாலிஷ்டு, மோஸ்ட்லி ஒயிட் கலர்ல இருக்கும். ஏன்னா பிளாக் கலரா இருக்காது. ஏன்னா அது மேல போகும்போது அதிக கதிர்வீச்சினை உட்கவர்ந்து அது ஹீட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஹைலி பாலிஷ்டுன்னு சொல்றாங்க. இந்த 3 பாயிண்ட் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, ரேடியேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 9th புக்ல இருக்குங்க. ஏன்னா 9th 10th புக் வந்து ஹார்ட் ஆஃப் த சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 9th 10th புக் நல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ல சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட்டை படிச்சாதான் உங்களால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கண்டென்ட்டை நான் நோட்ஸா கொடுக்குறேன். அதனால இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்களேன். நம்ம while firing wood, ஓகேவா, விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் 3 வழிகளையும் நாம் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. while firing wood we can observe all the 3 ways of heat transfer. 3 ways of heat transfer என்ன? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஹீட் கண்டக்ஷன், ஹீட் கன்வெக்ஷன், ஹீட் ரேடியேஷன். அது 3ஐயும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வெப்பநிலை பற்றிய கருத்து அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? வெப்பநிலை பற்றிய கருத்து. வெப்பநிலை பற்றிய கருத்துன்னா என்ன? கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு பொருளின் வெப்பம் என்பது சூடான அல்லது குளிர்ச்சியான அளவைத்தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளின் வெப்பம் என்பது சூடான அல்லது குளிர்ச்சியான அளவைத்தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையின் அலகு. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். அடுத்து தினசரி பயன்பாட்டில் நம்ம டிகிரி செல்சியஸ் சொல்றோம். தினசரி பயன்பாட்டில் ஃபார் டே டு டே அப்ளிகேஷன் செல்சியஸ் இஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெப்பநிலை மானியின் உதவியுடன் வெப்பநிலை அளவிடப்படுகிறது. தெர்மோமீட்டர்ல 3 வகை இருக்குங்க. தெர்மோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆய்வக வெப்பநிலைமானி, லெபார்டரி தெர்மோமீட்டர், அப்புறம் மருத்துவ வெப்பநிலைமானி, கிளினிக்கல் தெர்மோமீட்டர், அப்புறம் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். மருத்துவ வெப்பநிலைமானில உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துவாங்க. உடலோட வெப்பநிலை, மனித ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோனா 37 டிகிரி செல்சியஸ், இல்லைனா ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 98.4லேருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் மனித உடலின் வெப்பநிலை கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ தெர்மோமீட்டர் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது தெர்மோமீட்டர். தினசரி பயன்பாட்டில் எதை யூஸ் பண்ணுறோம்? தினசரி பயன்பாட்டில் டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம். வெப்பநிலையோட SI அலகு பார்த்தோம் அப்படின்னா SI அலகு கெல்வின். ஓகே, வெப்பநிலையோட SI அலகு கெல்வின். இதில் வேற டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த வெப்பநிலை அளவீடுகள், என்னென்ன அளவீடுகள் இருக்கு? டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ்ல வந்து 3 அலகுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, 2 செல்சியஸ் ஸ்கேலு, டிகிரி செல்சியஸ் இல்லை செல்சியஸ் ஸ்கேலு, 3வது கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேல்னா ஸ்டார்டிங் வந்து 32 டிகிரியில தான் ஆரம்பிக்கும். எதுல முடியும்? 212 டிகிரியில முடியும். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னா என்னன்னா நீரின் உறைநிலை புள்ளின்னு சொல்றாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஃப்ரீசிங் பாயிண்ட். 212னா
நீரின் ஆவியாதல் புள்ளி. அப்போ 212ல் -32 கழிச்சோன்னா 180 பிரிவுகள் வரும், 180 டிவிஷன்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், 180 பார்ட்ஸ் இருக்கும். அப்போ ஃபாரன்ஹீட்ல ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்ன எத்தனை பிரிவு இருக்கு அதை மட்டும் பாருங்க போதும். ஓகேவா? படம் வரைந்து பாகம் குறித்து விவரிலாம் உங்களுக்கு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. அதனால இது மாதிரி ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. எது முக்கியமோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்களோ அதை நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, செல்சியஸ் ஸ்கேலு. செல்சியஸ் அளவில் 0 டிகிரி நீரோட உறைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட், 100 டிகிரி நீரின் கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? செல்சியஸில். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம், இந்த டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. இந்த டிஃபரன்ஸ் எப்படி நம்ம ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கவனிங்க. ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ ஃபாரன்ஹீட் அப்படின்னா 32ல் ஆரம்பிக்கும், 212ல் முடியும். 212 இதில் மொத்தம் 180 பிரிவு இருக்குது. அதே மாதிரி டிகிரி செல்சியஸ்னா 0ல் ஆரம்பிக்கும், 100ல் முடியும். மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது, 100 பிரிவு இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் ஃபார்முலா எப்படி போடலான்னா, டிகிரி ஃபாரன்ஹீட் எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை மைனஸ் பண்ணும், 32 டிவைடட் பை இதில் எத்தனை பிரிவு இருக்குன்னு பாருங்க, 180 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் -0 டிவைட் பை 100 பிரிவு தான் இதில் இருக்குது. அதனால் 100ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த 100 இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகும். அப்போ டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் அந்த சைடு இருக்கும். ஈக்குவல் டு 100 டிவைட் பை 180 F-32ன்னு சொல்லுவாங்க. F-32 இதை 100 அடிச்சோன்னா 5 20, இது 9 20ன்னு சொல்லுவாங்க. 5 9 அதுதான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 5/9, டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 5/9 F-32 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபாலோ பண்ணுறீங்களா? இது இல்லை எஃப் கேட்டாங்கன்னா இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எஃப் கேட்டாங்கன்னா 9/5C + 32ன்னு வரும். -32 அந்த சைடு போச்சுன்னா +32ன்னு வரும். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா எது வேணாலும் பார்த்துக்கோங்க. அப்போ டிகிரி செல்சியஸ் எதில் ஆரம்பிக்கும், 0ல் ஆரம்பிக்கும், 100ல் முடியும். ஓகேவா? அடுத்து மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, கெல்வின் அளவீடு, கெல்வின் ஸ்கேல் பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம், கெல்வின் ஸ்கேல். இந்த கெல்வின் ஸ்கேலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனி அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வின் ஸ்கேல் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க, தனி அளவீடு. இதில் ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெறும்போது, ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த கெல்வின் ஸ்கேல் 0 Kelvin represent absolute zero to temperature of which molecules of a substance have their lowest possible energy அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க, நீரின் முப்புள்ளி அப்படின்னு கேட்பாங்க. நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலையை தான் முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. நீரின் முப்புள்ளி நிலைகள் எந்த டெம்பரேச்சரில் ஒன்றிணைந்து காணப்படும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 273.16 கெல்வின் வெப்பநிலையில். ஓகேவா? The solid, liquid and gaseous phases of water, நீரின் முப்புள்ளி, can coexist in equilibrium at 273.16 கெல்வின் அப்படின்னு சொல்றாங்க. 273.16 கெல்வின். தமிழ்ல திட திரவ வாயு நிலைகள் ஆகிய மூன்று நிலைகளும் ஒரே புள்ளியா எப்போ இருக்கும் அப்படின்னா 273. ஓகேவா? இது அப்படி டயக்ராம் வந்து கூட சொல்லலாம். கவனிங்களேன், இப்படி இருக்கு, கிராஃப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது சாலிடு, அப்புறம் இங்கிட்டு போனால் லிக்விடு, இங்கிட்டு போனால் கேஸு. இது வந்து கேஸு, இது வந்து லிக்விடுனா இதுதான் அந்த முப்புள்ளி. மூணு நிலைகளும் சந்திக்கிற புள்ளி. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 273.16 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து கெல்வினா மாற்றணும்னா டிகிரி செல்சியஸ்லேருந்து 273 கூட்டணும். டிகிரி செல்சியஸாக மாற்றணும்னா கெல்வின்லேருந்து 273 கழிக்கணும். இதை பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிச்சுழி வெப்பநிலைன்னு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. தனிச்சுழி வெப்பநிலை, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை. The temperature at which the pressure and volume of a gas theoretically reaches zero is called absolute zero அப்படின்னு சொல்றாங்க. is called absolute zero. தமிழ்ல அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் -273.16 டிகிரி செல்சியஸ் அல்லது 0 கெல்வின் வெப்பநிலையில் சுழியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் தனிச்சுழி வெப்பநிலை அல்லது -273.16 டிகிரி செல்சியஸ் அல்லது 0 கெல்வின் என அழைக்கப்படுகிறது. அப்போ தனிச்சுழி வெப்பநிலையோட மதிப்பு கேட்பாங்க.
கெல்வினில் சொன்னால் 0 கெல்வின் சொல்லணும். டிகிரி செல்சியஸில் சொன்னால் -273.16 டிகிரி செல்சியஸ்னு சொல்லணும். மைனஸில் சொல்லணும் டிகிரி செல்சியஸில் சொன்னால். இதுதான் தனிச்சுழி வெப்பநிலையின் மதிப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தமிழில் ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியில் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகேவா? இங்கே ஒன்றும் இல்லைங்க, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள், இந்த பொருளுக்கு 1 கெல்வின் உயர்த்த எவ்வளோ ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்கிறது. ஆற்றலின் அழகு ஜூலு. ஓகேவா? அப்போ தான் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக், டன் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி இல்லைனா 1 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதோட எஸ்ஐ அலகு தான் ரொம்ப முக்கியம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு தமிழில் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகே, இங்கே தன் வரும். தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகேவா? இதான் எஸ்ஐ அலகு. வேறு அலகும் பயன்படுத்துவாங்க. ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ், இல்லை ஜூல் கிராம் டிகிரி செல்சியஸ் அப்படியும் பயன்படுத்துவாங்க. ஆனால் எஸ்ஐ அலகு தான் ரொம்ப முக்கியம். இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எஸ்ஐ அலகுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பாக்ஸ் கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின். என்ன பாக்ஸ் கொஸ்டின்னா, எல்லா விதமான பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் யாருக்கு இருக்குன்னா நீருக்கு தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் இருக்கும். among all the substances water has the highest specific heat capacity அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் வேல்யூ வந்து 4200. ஓகேவா? இல்லைனா 4180ன்னு சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4200ன்னு சொல்லுவாங்க. 4180 4200ன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லா பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் எந்த பொருளுக்கு இருக்கும் அப்படின்னா, எல்லா பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் எந்த பொருளுக்கு இருக்குன்னா வாட்டருக்கு தான் இருக்கும். வாட்டரோட தன்வெப்ப ஏற்புத்திறனோட மதிப்பு என்ன? 4200. ஓகேவா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட், வாட்டர் அப்சார்ப்ஸ் லார்ஜ் எனர்ஜி டு ரைஸ் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நீர் தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா நீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் கொதிக்கவே ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால்தான் இது வந்து என்ன சொல்றாங்க, ஒன்றும் இல்லைங்க, நீரை வந்து ஏன் குளிர்விப்பானாக பயன்படுத்துறாங்கன்னு கேட்பாங்க. கூலண்டா ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீர் வந்து தன் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். ஓகேவா? தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து அதிகம். அதனால இதை வந்து குளிர்விப்பானாக, வெப்பத்தை தணிப்பதற்கு வாகனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இது கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏரியின் மேற்பகுதியில் இருக்கும் நீரின் வெப்பநிலை பகல் நேரத்திலும் மாறாமல் இருப்பது என்ன காரணம்? கூற்று காரணம் கொஸ்டின். ஏரியின் மேற்பகுதியில் இருக்கும் நீரின் வெப்பநிலையில் பகல் நேரத்தில் பெரிதும் மாற்றம் இல்லாமல் இருப்பது என்ன காரணம் அப்படின்னா, ஓகேவா, நீரின் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம், அதனால. ஓகேவா? அப்புறம் பல்வேறு நிலைகளில் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் திரவ நிலையில் இருந்தால் 4200 இல்லைனா 4180 அப்படின்னு சொல்லலாம். இதே வாட்டர் வந்து ஐஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா, திட நிலையில் இருந்துச்சுன்னா 2100, இதில் அப்படியே பாதி. அதே வாட்டர் வந்து ஸ்டீம்னா நீராவியாக இருந்துச்சுன்னா, நீராவி வாயு நிலையில் இருந்துச்சுன்னா 460 செக் பண்ணுங்க, 460 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. நீரின் மூன்று நிலை என்ன? திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை. இந்த மூன்று நிலைகள் பற்றி பார்த்தாச்சு. இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேவா? திரவ நிலைனா இதுக்கு பாதி போட்டோம்னா 2100, இது வந்து ஐஸ் கட்டியாக மாறும். அப்புறம் 460னா வாயு நிலை, நீராவின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் இன்னொரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மற்ற பொருள்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? தன்வெப்ப ஏற்புத்திறன் எல்லாத்துக்குமே யூனிட் வந்து ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1, எல்லாத்துக்குமே யூனிட் தான். வாட்டருக்கு எவ்வளோ? 4180 இல்லைனா 4200ன்னு சொல்லணும். ஆப்ஷனில் இது இல்லாட்டி இதை சொல்லணும். ஓகேவா? சி வாட்டர்னா கடல் நீர் 3900, ஐஸு கெரோசின் 2100, அலுமினியமுக்கு 882, கிளாஸ் வந்து 504, அயான் வந்து 483, காப்பர் 399, மெர்க்குரி வந்து 139,
இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது லெட்டு. லெட்டுனா காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டுனா காரியம். காரியம்க்கு வந்து 130. இது ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ இதில் என்ன தெரியுமா கொஷின் கேட்குறாங்க? பாதரசம், மெர்க்குரினா பாதரசம், பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பத்திறனை விட நீருக்கு வந்து எத்தனை மடங்கு அதிகம்னு கொஷின் கேட்குறாங்க. 30 மடங்கு அதிகம். எத்தனை மடங்கு அதிகம்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்குறாங்க 30 மடங்கு அதிகங்க. ஏன்னா 139 இன்ட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த சம்திங் வரும், 4180 சம்திங் வரும். அதனால எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா 30 மடங்கு அதிகம் சொல்றாங்க. பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறனை விட நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 30 மடங்கு அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் என்ன? ஜென்ரலா சொல்றது, ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு. ஓகேவா? தேவையான வெப்ப ஆற்றல் டிவைடட் பை வெப்பநிலை மாற்றம். Heat capacity or thermal capacity is defined as the amount of heat energy required to raise temperature of a body by 1 degree Celsius இல்லைனா 1 Kelvin அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு SI யூனிட் பார்த்துக்கோங்க, ஜூல் பர் கெல்வின். மற்ற அலகுகள் என்ன சொல்லுவாங்க? கலோரி பர் டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி பர் டிகிரி செல்சியஸ், இல்லைனா ஜூல் பர் டிகிரி செல்சியஸ், என்ன வேணாலும் சொல்லலாம். SI யூனிட் தான் ரொம்ப முக்கியம். தன்வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல், கிலோகிராம் -1, கெல்வின் -1 பார்த்தோம் தன்வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் பர் கெல்வின் மட்டும்தான் வரும், கிலோகிராம் வராது. ஓகேவா? அடுத்து உள்ளூரை வெப்பம். உள்ளூரை வெப்பம்னா புரிஞ்சுக்கோங்க, உள்ளூரை வெப்பம்னாலும் தன் உள்ளூரை வெப்பம்னாலும் ஒரே கான்செப்ட் தான். வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஓகேவா? இப்போ ஐஸ் கட்டி வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும், 0 டிகிரி செல்சியஸில். இதை ஹீட் பண்ணோன்னா லிக்விடாக மாறும். இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணோன்னா சாலிடாக மாறும். அப்போது வெப்பநிலை மாறலை, 0 டிகிரி செல்சியஸில் மாறலை, தன் நிலையை மாற்றிக்கொள்ளப்படும் போது அப்சார்ப் பண்ணக்கூடிய இல்லை ரிலீஸ் பண்ணக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தன் உள்ளூரை வெப்பம்னா என்ன? ஓரலகுன்னு சொல்லணும், ஓரலகு நிறையுள்ள அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதான் ஸ்பெசிஃபிக். ஓரலகு நிறையுள்ள ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது வெப்பநிலை மாறாமல் உட்கவரும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. தன் உள்ளுறை வெப்பம். ஓகேவா? தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற டவுட் இருக்கா? தன் உள்ளுறை வெப்பத்தோட SI யூனிட் இங்க இருக்கு பாருங்க, ஜூல் பர் கிலோகிராம். இதான் தன் உள்ளுறை வெப்பம். பனிக்கட்டியோட தன் உள்ளுறை வெப்பத்தோட மதிப்பு ஜூல் பர் கிராம் 336. இது 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 336 ஜூல் பர் கிராம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க, பர் கிராமுக்கு இவ்வளோ ஜூல் தேவை. பனிக்கட்டியோட ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட், தன் உள்ளுறை வெப்பம். அப்புறம் 10th புக்கில் சில வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு இயல்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை கூற்றுக்கானத்தில் கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்பம் எப்போதும் அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருள்களுக்கு மட்டும்தான் பரவும்னு சொல்கிறாங்க. ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ சிஸ்டம் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு எ லோவர் டெம்பரேச்சர். ஓகேவா? அடுத்து இது முக்கியமான கொஸ்டின், குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போதோ எந்த நிறையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையில் the mass of a system is not changed when it is heated or cooled. ஓகேவா? அப்புறம் அடுத்து 3வது பாயிண்ட், எந்த ஒரு பொருள் வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் டம்ளர்ல சூடா பால் வைக்கிறோம். டம்ளர்ல சூடா பால். ஓகே, இங்கே ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லா வாட்டர், இது ஃபுல்லா தண்ணி இருக்கு, H2O தண்ணி இருக்கு. இங்க வந்து மில்க் இருக்கு, மில்க்னா பால் இருக்கு, சூடான பால் இருக்கு. இந்த பாலை பச்சை தண்ணியில கீழே வச்சோம்னா இதுல இருந்து சூடு இங்க வரும்ல. அப்போ இது இழக்கப்பட்ட வெப்பமும் இந்த குளிர்ந்த பொருள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெப்பமும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இந்த பாயிண்ட், 3வது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் கூற்றுக்கானத்துல கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இந்த கலோரிமீட்டர் பத்தி மட்டும் இருக்குங்க. கலோரிமீட்டர் முதலாக 1972ஆம் ஆண்டு முதலாக. அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த கலோரிமீட்டர் பத்தி கேட்குறாங்க. முதலாக 1782ஆம் ஆண்டு ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட ஐஸ் கலோரிமீட்டர், தமிழ்ல பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. யாரால் இந்த ஐஸ் பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜேம்ஸ்
ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவர் இந்த தெர்மோஃப்ளாஸ்க் பற்றி ஒரு பாக்ஸ் கொஷின் அது இல்லை, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஜேம்ஸ் திவார், ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவர், திவார் இவர் தான் வந்து வெற்றிடக்குடுவைனா தெர்மோஃப்ளாஸ்க், நம்ம வீட்டில் டீ காஃபிலாம் ஊற்றி வச்சுக்கிற ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கிற ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, ஃப்ளாஸ்க், இந்த ஃப்ளாஸ்கை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் திவார். அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா திவார் குடுவை அப்படின்னு சொல்றாங்க, திவார் குடுவை. ஓகேவா, இது 10th புக்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா, திவார் குடுவை அப்படின்னு சொல்றாங்க, திவார் ஃப்ளாஸ்க். ஓகேவா, அப்ப தெர்மோ ஃப்ளாஸ்கை யார் கண்டுபிடிச்சா? ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவர். ஓகேவா, அதனால இதை திவார் குடுவை அப்படின்னு சொல்றாங்க, ஃப்ளாஸ்கை கண்டுபிடிச்சது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இது மாதிரி தாங்க நம்ம சிலபஸ் வைஸா ஸ்கூல் புக்ல என்னென்ன நோட்ஸ் இருக்கோ எல்லா நோட்ஸையும் படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இதுல என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க? அந்த ஸ்டீஃபன் விதின்னு ஒன்று இருக்குங்க, அந்த விதி பத்திலாம் நான் தனியாக நடத்துறேன். அடுத்து பாருங்க, இந்த பாத்திரத்தில் சூடான நீர் உள்ள ஒரு பாத்திரத்தின் அடியில் அதனை தொடாமல் கையை வைக்கும் போது வெப்பத்தை உணர காரணம் என்னன்னா ரேடியேஷன், வெப்ப கதிர்வீசல். ஓகேவா, இது மாதிரி நம்ம படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா தெரியும் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் எப்போதுமே சிலபஸ் வைஸாக நோட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் உள்ள நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே டெஸ்ட் எதுவும் எழுதணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஓகேவா, எல்லாம் டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ், அது சிலபஸில் இருக்கா என்னன்னே தெரியல, ஆனால் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அது மாதிரி செக் பண்ணுங்க, கரெக்டாக நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணி படித்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலை பூஜ்ஜியம் என்பது தனி பூஜ்ஜியம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. வெப்பநிலை தனி பூஜ்ஜியம், த அப்சல்யூட் ஜீரோ இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் என்னன்னு கேட்குறாங்க. என்னது? ஒரு பொருளில் உள்ள அனைத்து துகள்களும் ஓய்வு நிலைக்கு வரும், ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வரும், அதுக்கு பேர் தான் தனி பூஜ்ஜியம் சொல்றாங்க, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எத்தகைய பரப்பு அதிக அளவிற்கு வெப்ப கதிர்வீசலாக வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொரசொரப்பாக்கப்பட்ட கருமை பரப்பு தான், வெள்ளை பரப்பு கிடையாது, கதிர்வீச்சாக வெளியிடும். அடுத்த கொஸ்டின், பூரண சுழி வெப்பம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் மீன்ஸ் -273 டிகிரி செல்சியஸ். கெல்வின்ல சொன்னால் 0 கெல்வின்னு சொல்லணும், இங்கே 0 கெல்வின் இல்லை, 0 டிகிரி செல்சியஸ் 0 ஃபாரன்ஹீட் இருக்கு, 273 ஃபாரன்ஹீட் இருக்கு. ஆனால் பூரண சுழி அப்படின்னா 273 டிகிரி செல்சியஸ்னு சொல்லணும், சென்டிகிரேடு டிகிரி செல்சியஸ்னால ஒன்று தான். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குறாங்க. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறனை விட எத்தனை மடங்கு அதிகம்? specific heat capacity is how much time more than the specific heat capacity of mercury அப்படின்னு சொல்றாங்க. 30 மடங்கு. மெர்க்குரிக்கு வந்து 139ங்க, நீருக்கு வந்து என்ன 4200 இல்லைன்னா 4180, 4180. இது எத்தனை டைம் அதிகம்? 30 டைம் அதிகம். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 30 டைம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், திரவ ஹீலியம் ஒத்திசைவு, இது வந்து அணுக்கரு இயற்பியல்ல வரும், நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து போலோமீட்டர், இது நம்ம நோட்ஸில் நடத்தியிருப்போம். போலோமீட்டரை பயன்படுத்தி டேஷ் அளக்கலாம், அளவிடலாம். போலோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் ஹீட், வெப்ப கதிர்வீச்சு, ஹீட் ரேடியேஷனாக அளக்க பயன்படுகிறது போலோமீட்டர். புரியுதா? இதில் வேற டவுட் இருக்கா? போலோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் ஹீட் ரேடியேஷன். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? பாருங்க, அப்படியே டெஃபினேஷன் அப்படியே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கூற்று காரணமாக கேட்பாங்கன்னு சொன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் என்ன? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்த எவ்வளோ ஆற்றல் தேவை அப்படின்னா இதுக்கு வந்து ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்புத்திறன் சொன்னோம். இல்லை 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த எவ்வளோ ஆற்றல் தேவைன்னா அது தன்வெப்ப ஏற்புத்திறன். இங்கே 1 கிலோகிராம்னு கொடுக்கவே இல்லை, ஜென்ரலாக ஒரு பொருள் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதனால ஹீட் கெப்பாசிட்டி தான் ஆன்சர் இதுக்கு, வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, நிலம் மற்றும் கடல் வியாபார காற்று இதனால் உருவாகிறது. ஹீட் கன்வெக்ஷன், வெப்பச்சலனம் அப்படின்னு சொன்னோமா? நிலம் மற்றும் கடல் காற்று வியாபார காற்று இதனால் உருவாகிறது அப்படின்னா ஹீட் கன்வெக்ஷன். காற்றோட்டமே வெப்பச்சலனத்தினால் தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், ஈரத்தன்மையை அளவிட பயன்படும் கருவி ஹைக்ரோமீட்டர். இந்த ஹைக்ரோமீட்டர் பற்றிலாம் நான் தனியாக நடத்துகிறேன் ஒரு கிளாஸில். அடுத்து, நீரின் முப்புள்ளியில் வெப்ப இயக்கவியலின் 1/273.16 இந்த பின்ன பகுதி அப்படின்னா என்ன? நீரின் முப்புள்ளி அப்படின்னாவே 1/273.16. இது வந்து கெல்வின்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க, கெல்வின். ஓகேவா, நீரில் முப்புள்ளியில்
பின்ன பகுதி 1/273ங்கிறது கெல்வின், டிகிரி செல்சியஸ் கிடையாது. நம்ம நோட்ஸ்ல நடத்திருக்கோம் அது. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சிலபஸில் எதை படிக்கணும், எதை படித்தா ஈஸியாக படிக்கலாம், எதை படித்தா நம்ம டாப் 50 ரேங்க்குள்ளே வாங்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் படி படிங்க. இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் ஒரு 3 டாபிக் வந்து நான் நடத்திட்டேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரி இந்த வீடியோஸை நீங்கள் ஒரு கதையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாங்க. இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் இது மாதிரி தான் படிக்க சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க. ஆல் தி பெஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.